ஹாய். இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம மக்களுக்கு மட்டும் இதை சொல்கிறேன். நீங்கள் அறிவுரையாக எடுத்துட்டாலும் சரி, நீ சொல்கிறதுக்கு பெரிய ஆளானலாம் கேட்கறதுக்கு போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது சொல்லிடுறேன். இன்றைக்கி நேபாளத்தில் சுற்றி பார்க்க போய் ஒரு 49 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அவங்க சுற்றுப்பயணம் போனாங்களா இல்லை எதுவும் வேலை விஷயமா போனாங்களா அது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் சுற்றுப்பயணம் போகிறவங்க தான் போவாங்க. ஏன்னா அந்த ஊர் அந்த மாதிரி அழகாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம். போனீங்க, இன்றைக்கி உங்கள் உயிர் போயிடுச்சு. உங்களை நம்பி இருக்க அந்த குடும்பங்கள், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாமே என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்க முடியாத இடங்க அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் இருக்குங்க. ஒரு கொடைக்கானல் போகலாம், ஒரு கன்னியாகுமரி போகலாம், ஏன் நீலகிரியை சுற்றி எத்தனையோ ஊர்லாம் இருக்குன்றாங்க, அங்கே போகலாம். சென்னைக்கு வரலாம், சிதம்பரம், எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதை போய் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டீங்க, ஓகே, அது முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். ஏதோ ஒரு 10 பேருக்கு 10 புடவை எடுத்து கொடுக்கலாம், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம். நீங்கள் வச்சுருக்க காசு என்னமோ பண்ணலாம்லங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாங்கங்க. கை நிறைய வச்சுருக்கீங்க, செலவு பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அதை விட்டுவிட்டு நீங்களே போய் ஆப்பா தேடி போய் உட்காந்து நீங்கள் இறந்துட்டீங்க. உங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சிங்களா? சுற்றி பாருங்கங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இல்லாது வேறு எங்கெங்க இருக்குது? இளையராஜா சார் ஒரு பாட்டே பட்டுக்காரு, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா. நம்ம ஊரில் இல்லாதாங்க நீ வெளியூரில் இருக்க போது. எவ்வளோ ஆபத்தான பகுதியை நோக்கி எல்லாரும் போகிறீங்க. நிறைய நியூஸ் பார்த்தோம்னா அந்த காஷ்மீருக்கு போனவங்க இறந்துட்டாங்க, அந்த அஸ்ஸாமை நோக்கி போனவங்க பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்து இறந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு அங்கே போகணுன்னு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. வேணாங்க, நம்ம உயிரை நம்ம விட வேணாம். நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை நம்பி தான் அந்த குடும்பமே ஓடும். அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம இப்போ நானே எங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கலேன், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த வீட்டோட தூணே உடஞ்சி போச்சு அப்படி தான் நினைப்பாங்க. வேண்டாம், நம்ம சுற்றி பார்க்க போகணுன்னா ரொம்ப தூரம் போக வேணாம். நம்ம ஊர்லேயே நம்ம ஏரியாவிலேயே சுற்றி பார்த்துக்கலாம். வேணாம், நம்ம வாழ போகிறது கொஞ்சம் நாள். அது ஏன் இப்படி தூரமாக போய் ஆபத்தை தேடி தேடி போய் நம்ம உயிரை நம்ம எடுத்துக்கணும்? கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் லைக்ஸ் கேட்டுட்ருக்கேன். நன்றிங்க.